அன்பு எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? சிலிண்டர் தீந்துருச்சா? நாளைக்கு தான் வரும். நாளைக்கு தான் வருமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் உடனே கேஸ் ஸ்டவ் வந்து ஒன்று ரெடி பண்ணி தரட்டா? உடனேவா? ஆமா. சரி, நீ ரெடி பண்ணி நான் டீ போட்டு தரேன். சரி, ஓகே. வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ் அடுப்பு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன திங்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் தான் தேவை. பெட்ரோல் வந்து நான் வந்து 1 லிட்டர் அளவு வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம். இதுதான் வந்து மெயினாக வந்து தேவை. இதுதான் எரிபொருளாக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 வாட்டர் கேன் தேவை. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் எடுப்போம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் எடுப்போம். ஸோ இந்த இதுக்காக வந்து 2 வாட்டர் கேன் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூப் வந்து கொஞ்சம் தேவைப்படும். டியூப் வந்து கனெக்ஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டியூப் வந்து தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாக்கு லாங் ஸ்ட்ரா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது. ஸோ நிறையா இருந்துச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஏரை வந்து நம்ம வந்து உள்ள வந்து செலுத்துவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏர் மோட்டர் இருக்குது. நான் சின்ன மோட்டர் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஏர் மோட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் சின்ன ஏர் மோட்டர் கிடச்சிச்சின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஏருக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்டவ் அடுப்பு ரெடி பண்ணிடலாம். கடைசியாக வந்து எரிய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டின்னு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை வச்சு வந்து நம்ம வந்து அழகாக வந்து எரிய வச்சிடலாம். இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மூடியில் வந்து ஹோல் வந்து போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல் வந்து போடணும். அது 2 மூடி இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 4 ஹோல் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து எந்த மாதிரி டீப் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. நான் ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஹோல் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஹோல் வந்து போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹோல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. இன்னொரு ஹோல் வந்து பக்கத்துலேயே வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இதிலேயே வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 ஹோல் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூடியிலையும் இந்த மாதிரி வந்து போட்டு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வைக்கிற கேனுக்கு வந்து வைக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டியூப் வந்து விட போகிறோம். ஏர் பம்ப்லேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டியூப். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன்று ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். வாட்டர் கேன் அளவுக்கு வந்து உள்ளே வந்து விட்டுறணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டியூப் வந்து தேவைப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு தான் வரணும். அதாவது இந்த கனெக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு அதாவது தண்ணிக்கு மேலே இருந்தாலே போதும். இங்கேருந்து அந்த பபுள்ஸ் வந்து அதுலேருந்து வர வாயு வந்து இதிலேருந்து வெளியே போகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தண்ணி உள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து தீ வந்து எரியறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ளக்க வந்து போவோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து வாட்டர் கேனை வந்து பக்கத்தில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒன்று வந்து எடுப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக, அதாவது லென்த் வந்து பெருசாக எடுக்கணும். அதை நம்ம வந்து கடைசி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒட்டணும். நீங்கள் வந்து எம்சியில் வச்சு ஒட்டலாம், இல்லைன்னா க்ளூ இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் க்ளூ அப்ளை பண்ணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இங்கே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இங்கே கொஞ்சம் கேப் மட்டும் இல்லாமல் ஒட்டிடுங்க, அப்போனா தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த கேஸ் வந்து வெளியே வந்து போக விடக்கூடாது. வெளியே போக விட்டிங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எரியக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தீ விபத்து கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நல்லா வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இதுக்கு உரிய இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்படி வந்து சுற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம டைட்டாக வந்து போட்டணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பெட்ரோல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பெட்ரோல் கீழே வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் வந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றில் வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த பெட்ரோல்லேருந்து வரது வந்து பார்த்திங்கன்னா கேஸு வாட்டருக்கு கீழே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மட்டும் செட் பண்ணணும். கடைசியாக நம்ம செட் பண்ண போல வந்து ஃபைனலாக வந்து பார்க்கும் போல உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து நம்ம வந்து இதை வந்து எதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு டின்னில் வந்து கனெக்ட் பண்ணணுங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து வரும், அதாவது ஃபயர் வந்து வரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வச்சு நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஹீட்டுக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்சியில் வச்சு நான் வந்து ஒட்டிடுறேன். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து ஃபைனலாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோல் வந்து போட போகிறோங்க. இங்கே ஹோல் மட்டும் போட்ட பிறகு கடைசியாக செட்டப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக வந்து காட்டுறேன். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன ஹோலாக வந்து போடணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தியல் ஆணியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அடிக்க போகிறோம். இதில் இருந்தால் வந்து ஃபயர் வந்து மேலே வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக வந்து ஹோல் வந்து போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டவ்வாக வந்து நம்மளுக்கு தீ எரியறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஃபைனலாக வந்து நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து உங்கள் முன்னாடியே வந்து இதை எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக வந்து செட் பண்ணியாச்சு. இது எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெட்ரோல் வந்து நம்மளுக்கு இந்த லெவலுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மோட்டர்லேருந்து டேரெக்டாக வரதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை தண்ணியில் வந்து கலக்கிற மாதிரி வந்து வச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு டியூப் வந்து வச்சு நம்ம வந்து எரியிற ஸ்டவ்வுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு செட்டப் வந்து இருக்குது. இது எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து பெட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு மேலே வந்து ஆவி ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து எரிய வைக்கிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆவியாக வைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஏர் மோட்டர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் ரொம்ப ஃபார்ம் பண்ணி அதை சீக்கிரம் வந்து ஆவியாக்குறோம். ஆவியாக்குறத வந்து பார்த்தீங்கன்னா அதை டேரெக்டாக எரிச்சாலும் எரிய தான் செய்யும். ஆனால் வந்து பெட்ரோல் வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் இந்த மாதிரினா டேரெக்டாக கூட நீங்கள் வந்து எரிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து வச்சுட்டு தண்ணியிலேருந்து வரதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிவாயு மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் சேஃப்காக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் சுவிட்சை வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேருந்து வந்துட்டு இதில் வந்து ஏர் வந்துட்டு இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் தான் வருது. இங்கே வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதை வந்து நான் பிடிக்க சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ரொம்ப ஆடிக்கிட்டு போகுது. பிடிக்குதா? பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், பிடிச்சிக்கோ. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பொருத்தி வச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. பாருங்களேன் எப்படி ஸ்டவ் வந்து எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுலேருந்து வர கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம வந்து பக்கத்தில் மட்டும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தூரமாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டியூப் வந்து லென்த் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சு நம்ம வந்து அடைச்சிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வந்து அடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல், இதை வந்து தனியாக வந்து எடுத்து மூடி வச்சுருங்க. இதுதான் சேஃபு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இதை வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஒன்று சமைச்சு வந்து பார்க்க போகிறோம். அது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம செட்டப் பண்ணால் வச்சுட்டு தனியாக வச்சு இங்கிட்ட வந்து சமைக்க போகிறோம். பக்கத்தில் வந்து வைக்கக்கூடாது, கேஸ் மாதிரி தான் இதுவும். இதை வந்து கொஞ்சம் கீழே வந்து வச்சுக்கணும், இதை வந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு மேலே வந்து டேரெக்டாக வந்து வைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி ஏதாவது அட்டை இந்த மாதிரி வச்சு செட்டப் வந்து பண்ணிக்கிறேன். அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுப்பை வந்து எப்படி செட் பண்ண போகிறோம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கல் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 செங்கல் வந்து வைக்க போகிறோம். ஒரு செங்கல் வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோம், இன்னொரு செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி வந்து வச்சிட போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மல் கேஸ் அடுப்புக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் எடுத்துக்கிறேன். அதை நான் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து மேலே வச்சுட்டாலே போதுங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான அடுப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து தீ எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து இப்படி வச்சுட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து கேப் வந்து வந்துடும். கரெக்டாக வந்து தீ எரியறதுக்கும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வந்துடும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மெத்தடில் வந்து வச்சுருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மெத்தட்லேயே நான் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து வச்சுக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டின்னை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து சின்ன ஹோல் வந்து வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து கம்மியாக தான் வந்து எனக்கு எரியுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கிட்ட வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு இந்த இது பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொருத்தி வச்சு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் வந்து பொருத்தி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு சூப்பராக தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு.
நம்மளுக்கு 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. சரி ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வந்து கடாயை வந்து இந்த மாதிரி வச்சு தான் இது பண்ண போகிறோம். பாருங்களேன், ஆஃப் பண்ணதுக்கு அடுத்து எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் தருது, பிரச்சனையே இல்லை. சரி ஓகே, உங்கள்கிட்ட வந்து பக்கத்தில் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகி எரிய வைக்குது, நம்ம வந்து எப்படி ஆம்லேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கில் வந்து காட்டுறேன். பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே வந்து வச்சுக்கோங்க, அதான் நல்லது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலை இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் இரும்பில் செய்கிறதும் நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து அடுப்பும் நம்மளுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடுப்பு இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதுமானது தான். அதுக்கடுத்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பொருத்தி வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து தீப்பெட்டி வச்சு பொருத்தி வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், டப்புன்னு அடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஆம்லேட் தான் போட போகிறோம். ஸோ ஆஃப் ஆயில் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து உடச்சி வந்து மேலே வந்து ஊற்றிக்கிறேன். பயங்கரமாக உடச்சிட்டேன், ரொம்ப உடச்சிட்டேன். ஓ, ஒரு மூலையில் போயிடுச்சு. சரி ஓகே, ஆம்லேட் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து சுற்றி வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மிளகுத்தூள். தீ ரொம்ப பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வருது. அதுக்கடுத்து சீரகம் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஆம்லேட் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சைடு இருக்கனால வந்து ஆம்லேட் இந்த சைடே வந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து வைக்கிறேன். எவ்வளோ தீ எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமையாக இருக்கா இதில். ஆம்லேட் வந்து வெள்ளையாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க, வேக ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் தான் இதாகுது, ஆனால் வந்து அதுக்குரிய ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்குதுங்க. ஒரு அவசர காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. சரி, கொஞ்சம் வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஆம்லேட் வந்து செமையாக இருக்குங்க. பாருங்க, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. பெரியவங்க யாரும் துணையை வச்சு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து தூரமாக தள்ளி வச்சுருங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து சேஃப் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லீக்கேஜ் ஆச்சுன்னா அங்கே வந்து தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு தட்டு இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அன்பு, நம்மளுக்கு வந்து சூப்பரான ஸ்டவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லாவும் ஒர்க் ஆகுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் ஆயில் வந்து போட்டுட்டேன். இது வந்து 100% வந்து சூப்பராக இருக்கா. இது உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு. நம்ம இங்கே சமைச்சிக்கலாமா? கண்டிப்பாக சமைச்சிக்கலாம். உனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்பீடாக தான் வந்து தீ வந்து வருது. ஸோ அதனால் சீக்கிரம் வந்து நீங்கள் சமைச்சிடலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போனா தான் சேஃபாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.